உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். அர்த்தாஷ்டக ராசியில் சனி செவ்வாய் கூட்டுச் சேர்க்கை. ஊர்வனி ஸ்தானத்தில் உஷ்ண கிரகமான சூரியனும் உச்சநிலையில் சஞ்சரிக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். அலைச்சலும் அசதியும் உடல் ஓய்விற்கு கெஞ்சும். குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். சப்தமஸ்தானத்தில் உலா வரும் குரு பகவான் ராசியை தன் சுபப்பார்வையினால் பலப்படுத்துவதால் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அந்யோன்யம் நீடிக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் மனதிற்கு திருப்தி அளிக்கும் வரன் அமையும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கும். உத்தியோகம். அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தால் அதற்கு தடங்கல்கள் ஏற்படும். இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. எச்சரிக்கை அவசியம். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரத்தில் அலுப்பும் ஏமாற்றமும் மேலிடும். லாபம் படிப்படியாக குறையும். பலருக்கு நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சலுகைகளும் குறையக்கூடும். சக கூட்டாளிகளில் சிலர் விலகிவிட நேரிடும். கலைத்துறையினர். வாய்ப்புகளும் வருமானமும் குறையும். பல தருணங்களில் பிற உதவியை நாட வேண்டிய அவசியமும் ஏற்படும். வரவேண்டிய பாக்கிகளும் தாமதப்படும். உங்கள் பொறுமைக்கு சோதனை ஏற்படும். திரைப்பட நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் மாதம் இந்த மாதம். அரசியல் துறையினர். நீங்களே விரும்பாவிட்டாலும் உட்கட்சி பூசல்களில் உங்கள் பெயரும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். ஏனென்றால் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவே இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றனர். மாணவியர். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில விருப்பம் இருந்தால் அந்த ஆசை நிறைவேறும். விவசாயத்துறையினர். அமோக விளைச்சலை எதிர்பார்க்கலாம். அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். பல வருடங்களாக மனதை அடித்து வந்த கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற கிரகநிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைந்துள்ளன. பெண்மணிகள். குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப நிர்வாகத்தில் மன நிறைவும் நிம்மதியும் ஏற்படும். சந்திராஷ்மதனங்கள் சித்திரை 10 இரவு முதல் 12 இரவு வரை. பரிகாரம். தினந்தோறும் திருக்கோயில் தரிசனம் நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.